என்ன வந்துச்சு? ஒண்ணுக்கு பேச்சு தானே போச்சு. 4 நாளைக்கு சாட மாடா பேசினா தன்னால புரியுது. கிழவி வெந்த புண்ணுல வெந்நீர் ஊத்துற மாதிரி கிண்டிட்டு இருந்தே கொலாரம் ஆயிடுவேன். பேராண்டி பேராண்டி பொண்ணு மனம் பாராண்டி வண்டி கட்டி போனாண்டி 2 கட்டு ஆனாண்டி. ஏமா ஏன் அந்த பாட்டை பாடி அவன் உயிரை வாங்குற? இப்படித்தான் உன் பாட்டை கேட்டு எங்க அப்பா காசி போனா திரும்பியே வரல. நல்ல பாட்டு பாடின பாட்டு. அது போட்டு சின்னவன் சாப்பிட வந்தானா இல்லையா? வரல. இப்படியே நீ பாடிக்கிட்டே இரு, வருவான். நீ கேட்ட காசுல நான் கொடுத்துணுமா? எல்லா காசையும் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டேன். அப்புறம் என் கல்யாணத்துக்கு தான் படுது. போ. பாட்டி அப்பா எங்க? ரூமுக்குள்ள. நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு. இந்த தட்டான ஒரே குழப்பறான். கால் குண்டு பண்ணின்றான், அரை குண்டு பண்ணின்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம செயின் மோந்திரன்னு உருப்படியா வாங்கிடுவோம். தாலி 2 வாங்கிட்டுமா? எல்லாம் பிற்காலத்துல உதவுமேனதான். இப்ப தெரியாது, நாளுக்கு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது. முறைச்சிருவீங்களே. பந்தல்காரன் கேட்கற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிக்கலாம் இருக்கு. அதனால நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஓலைகள்லாம் வெட்டி போட்டேன். பொம்பளைங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்காங்க. கூலி மட்டும்தான் நமக்கு. அப்புறம் ஒரு யோசனை, சாப்பாட்டு பந்திய நம்ம தியேட்டர்லயே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்திரக்காரன் ஏகப்பட்ட காசு கேட்கறான். என்ன ஒரு நாள் கலெக்ஷன் போவோம், அதெல்லாம் பார்க்க முடியுமா? கல்யாணம் இல்ல. ஏப்பா நம்ம யோசனை எல்லாம் எப்படி? இப்பதான் உனக்கு அறிவு ரேகை எட்டி பாக்குது. கெட்டியா புடிச்சுக்கோ. இந்தா இத உள்ள விட்டு போய் வைடா. பாட்டி நீங்க தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் சாப்பிட்றேன். அது போடு. டேய் இது உனக்கே நல்லா இருக்கடா. நல்லா இல்லையா? நான் இன்னும் சாப்பிடுவேன் இல்லையா? கருவாடு இருந்தா கொண்டா போ. டேய் உனக்கு கொழுப்பு தலைக்கு மேல ஏறி இருக்குடா. சொல்றத சுருக்கா சொல்லு, நமக்கு இந்த பழமொழி எல்லாம் புரியாது. ஏண்டா காதலுக்கு துணையா இருந்துட்டு இப்ப கல்யாணத்துக்கு வெடியா இருக்கடா பாவி. பாருண்ண, காதல் கை குடிச்சுனா கை தட்டி வரவேற்கணும், இல்ல கைய கையை விட்டு போயிடணும். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இத்தனை நாள் அந்த பொண்ணோட நான் பழகிட்டு இப்போ அவளை கல்யாணம் பண்ணலாம். அந்த பொண்ணோட மனுஷன் என்ன பாடுபடும்? நீ கட்டிக்க மாட்டேன்னு தெரிஞ்சவன கிணத்துல குச்சி ஊமையா போச்சு. அந்த பொண்ணை விட இன்னொருத்தனுக்காக காத்திருக்க. இந்த பொண்ணு ஒண்ணு பெருசா. டேய் அவ வேற ஒருத்தருக்கா காத்துட்டு இல்ல, எனக்காக தான் காத்துட்டு இருக்கா. எங்க வீட்டுல எல்லாருமே எனக்கு எதிர்பாயிட்டாங்க. இனிமேல் அவங்களை சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம். அதனால நான் ஒரு முடிக்கு வந்துட்டேன். நாளைக்கே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன். உங்க அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க போறேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா? இருக்கவே இருக்கு கோயில். அதுக்கு நான் தயாரா இல்லையே. ஏன்? இந்த யோசனைய அந்த பொண்ணு ஊமையாரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பாத்திருப்பேன். ஆனா இப்ப நான் திட்டவட்டமா சொல்ற ஒரே முடிவு, நீங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நீயும் மாறிட்டு? என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது அவ செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது நீங்க செஞ்ச பாவம் தான். முதல்ல உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கீங்க. ஓஹோ, பார்த்த மாப்பிள்ளை கட்டிக்க அம்மா தயாராயிட்டீங்களோ? அதெல்லாம் என் சொந்த விஷயம். அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேச நான் தயாரா இல்ல. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.